கடன் வாங்கியாவது கட்சி பணியாற்ற வேண்டும் என்று கே.பி. முனுசாமி கூறியிருப்பது அகில இந்திய இயக்கத்தை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டதை உணர்த்துகிறது. கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இப்போது கடன் வாங்கி கட்சி நடத்தும் அளவிற்கு மாற்றியுள்ளனர் எடப்பாடி கம்பெனியினர். ஒருமுறை எம்.ஜி.ஆர். அவர்கள் கழகம் ஆரம்பித்த போது கடனில் இருப்பதாக செய்தி வெளியாகியது. ஒரு மூதாட்டி எம்.ஜி.ஆர். அவர்களை பார்த்து, "ஏப்பா, கடனில் இருக்கியாம்ல, இந்த 200 வச்சுக்கோ" என கூறினார். இதை கேட்ட புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்கள் மூதாட்டியை கட்டி அணைத்து சாப்பாடு போட்டு செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பி வைத்தார். எப்படியெல்லாம் வளர்த்த இயக்கம் தற்போது இப்படி மாறி இருக்கிறது. முதலில் கே.பி. முனுசாமி எவ்வளவு கடன் வாங்கி கட்சிக்காக உழைத்தார் என்பதை விளக்க வேண்டும். இவரது உழைப்பை பார்த்து ஊரே சிரிக்கின்ற நிகழ்வுகள் தான் கடந்த கால துரோக வரலாறு. கழகத்திற்கு எதிராக செயல்பட்டதால் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நீக்கப்பட்டவர்தான் இந்த கே.பி. முனுசாமி. அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு ஐயா ஓபிஎஸ் அவர்களின் தயவால் முக்கிய பொறுப்பிற்கு வந்தார். தற்போது திமுகவுடன் கைகோர்த்து மணல் ஒப்பந்தம், பெட்ரோல் பங்க் ஒப்பந்தம், கட்சி பதவிக்கு பணம் என்று சம்பாதித்துக் கொண்டிருக்கும் கே.பி. முனுசாமிக்கு தொண்டர்களை கடன் வாங்கி செலவு செய்ய சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை.